Hello students, welcome you all to the video lecture on chapter number 10 exponents and powers exercise 10.1 question number 4. Question pathina evaluate. First problem 8 power minus 1 into 5 power 3 divided by 2 power minus 4. So எப்பவுமே பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பவர் இருக்குன்னா அதை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் பவரா மாத்திக்கணும். அதுக்கு என்ன ரூல் அப்படின்னா a பவர் மைனஸ் m இந்த மாதிரி நியூமரேட்டர்ல ஒரு பேஸ் இருக்கு, அதுக்கு பவர் வந்து மைனஸ் m இருக்குன்னா இந்த ஓவரால் டேர்மை அப்படியே டினாமினேட்டருக்கு கொண்டு போயிடலாம். ஸோ 1 by a பவர் மைனஸ் m வந்து பிளஸ் m மாறிடும். ஸோ இதுவே நம்மளுக்கு வந்து 1 by a பவர் மைனஸ் m இந்த மாதிரி இருக்குன்னா இந்த டினாமினேட்டர்ல இருக்க டேர்ம் நியூமரேட்டருக்கு கொண்டு போயிட்டா ஜஸ்ட் a பவர் m இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ அப்போ நியூமரேட்டர் டேர்ம் டினாமினேட்டருக்கு கொண்டு வந்தால் பவர் பாசிட்டிவ் ஆயிரும், டினாமினேட்டர் டேர்ம் நியூமரேட்டருக்கு கொண்டு போயிட்டா பவர் வந்து பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ அப்போ இந்த 8 பவர் மைனஸ் 1 நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 1 by 8 பவர் 1 டினாமினேட்டருக்கு கொண்டு வரும்போது 1 by 8 பவர் 1 ஆயிரும். இந்த 2 பவர் மைனஸ் 4 நியூமரேட்டருக்கு கொண்டு போயிட்டா ஜஸ்ட் 2 பவர் 4 ஆயிரும். ஏன்னா நெகட்டிவ் பவரை நம்ம பாசிட்டிவ் பவரா மாத்திக்கிறோம். அண்ட் தென் ஸோ இதை டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டு 8 பவர் 1 ஆகிட்டோம், இதை நியூமரேட்டர் கொண்டு போயிட்டு 2 பவர் 4 ஆக்கிட்டோம். இன்னும் நம்மளுக்கு என்ன இருக்கு, இன்டூ 5 பவர் 3 இன்டூ 5 பவர் 3 அதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நியூமரேட்டர்ல 1 இன்டூ எனி வேல்யூ என்னது அது தட் பர்டிகுலர் வேல்யூ. ஸோ அப்போ ஜஸ்ட் 1 நம்ம விட்டுறலாம். ஸோ 2 பவர் 4 இன்டூ 5 பவர் 3 டினாமினேட்டர்ல நம்மளுக்கு 8 பவர் 1 இருக்கு, 8 பவர் 1 என்னது ஜஸ்ட் 8. ஸோ அப்போ 2 பவர் 4 இன்டூ 5 பவர் 3. ஸோ 8 எப்படி எழுதலாம், 8 இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ 2 இன்டூ 2, 2 2s are 4, 4 2s are 8. ஸோ அப்போ 8 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 பவர் 3 அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ யூசிங் இந்த ஃபார்முலா படி நம்மளுக்கு 8 என்னது ஜஸ்ட் 2 பவர் 3. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நியூமரேட்டர்லையும் நம்மளுக்கு 2 பேஸ் இருக்கு, டினாமினேட்டர்லையும் நம்மளுக்கு பேஸ் வந்து 2 இருக்கு. ஸோ அப்போ அதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா a பவர் m டிவைடட் பை a பவர் n. அதாவது பேஸ் சேமா இருக்கு பட் டிஃப்ரெண்ட் பவர் இருக்குன்னா ஒரு தடவை பேஸ் எழுதினா போதும் a, m நியூமரேட்டர்ல இருக்க பவர் அப்படியே எழுதுவோம், m அப்படியே தான் வரும். அதுக்கப்புறம் டினாமினேட்டர் பவர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ், அதுக்கப்புறம் n. ஸோ a பவர் m பை a பவர் n எப்படி எழுதலாம், a பவர் m மைனஸ் n எழுதலாம். ஸோ யூசிங் தட் அந்த ரூல் படி இந்த டேர்ம் அதாவது 2 பவர் 4யும் 2 பவர் 3யும் நம்ம எப்படி எழுதலாம், 2 பவர் 4 மைனஸ் 3ன்னு எழுதலாம். ஏன்னா நியூமரேட்டர் பவர் 4 டினாமினேட்டர் பவர் 3 நடுவில் ஒரு மைனஸ் இன்டூ 5 பவர் 3 which is equal to 2 பவர் 4 மைனஸ் 3 என்ன 1 இன்டூ 5 பவர் 3. 2 பவர் 1 என்னது ஜஸ்ட் 2. அப்புறம் 5 பவர் 3 என்னது 5 வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்போ 5 இன்டூ 5 இன்டூ 5. ஸோ அப்போ நம்மளுக்கு 5 5s are என்னது 25, 25 5s are 125, 125 இன்டூ 2 பார்த்தீங்கன்னா 250. ஸோ 125 இன்டூ 2 250. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். கமிங் டு த செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 5 பவர் மைனஸ் 1 இன்டூ 2 பவர் மைனஸ் 1 இன்டூ 6 பவர் மைனஸ் 1. ஸோ இதை அப்சர்வ் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா டேர்ம்லையுமே பவர் என்ன இருக்கு, நம்மளுக்கு மைனஸ்ல தான் இருக்கு. ஸோ அப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து பாசிட்டிவ் பவராக மாற்றணும். ஸோ அப்போ a பவர் மைனஸ் m இருக்குன்னா அதை டினாமினேட்டருக்கு கொண்டு வரும்போது 1 by a பவர் m. ஸோ இதே மாதிரி இங்கே நம்ம எழுதும்போது 1 by 5 பவர் மைனஸ் 1 எப்படி எழுதலாம், 5 பவர் 1 இன்டூ 2 பவர் மைனஸ் 1 2 பவர் 1ன்னு மாற்றிடலாம், ஏன்னா டினாமினேட்டருக்கு கொண்டு வந்தாச்சு. அதே மாதிரி இன்டூ 6 பவர் மைனஸ் 1 நம்ம 1 by 6 பவர் 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ 1 by 5 பவர் என்னென்ன ஜஸ்ட் 5, 2 பவர் 1 என்ன ஜஸ்ட் 2, அப்புறம் இந்த டேர்ம் இன்டூ 1 by 6 பவர் 1 என்ன 6 which is equal to 1 by 5 2s are என்ன 10, அப்புறம் இந்த டேர்ம் இன்டூ 1 by 6. ஸோ நியூமரேட்டர்ல 1 இன்டூ 1 என்ன 1, டினாமினேட்டர்ல 10 இன்டூ 6 என்ன 60. ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் 1 by 60. இதுதான் செகண்ட் சப்டிவிஷனோட ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.